அன்பான நேயர்களே, இன்று நாம் வேறொரு கதை பற்றி பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அரசர் ஒருவர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, தன்னோட ஆட்களை பயன்படுத்தி பெரிய கற்பாறை ஒன்றை அந்த பொதுமக்கள் செல்லும் வழியில் நிறுத்தினார். இதை பார்த்த பொதுமக்கள் அரசர் மேலே ஒரே குற்றச்சாட்டாக வச்சாங்க. எதுக்கு அரசர் இவ்வாறு பண்ணுறாரு, நம்ம பாதையில் தானே போகிறோம், அதில் பெரிய கற்பாறை வச்சு நம்ம எவ்வாறு போக முடியும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அந்த வழியாக ஒருத்தர் வழிபோக்கர் வந்தார். அவர் காய்கறி பை கொண்டுட்டு வந்திருந்தார். அந்த காய்கறி பையை கீழே வச்சுட்டு அந்த கற்பாறையை தன்னோட அயராத முயற்சியினால் தள்ளி பாதைக்கு வழிவகுத்தார். அந்த கற்பாறையை நகர்த்தின இடத்துல ஒரு பர்ஸ் இருந்தது. அந்த பர்ஸில் 1000 பொற்காசுகளும் ஒரு பனை ஓலையும் இருந்தது. அந்த பனை ஓலையில் என்ன எழுதியிருந்ததுன்னா, இந்த கற்பாறை நகர்த்துறவங்களுக்கு இந்த 1000 பொற்காசுகள் சொந்தம்னு இருந்துச்சு. அந்த வழிபோக்கருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா, நம்ம இனிமேல் ஏழை இல்லை, நம்ம ஒரு நல்ல நிலைமை போயிடலாம் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் வந்தாலும் நம்மளோட அயராத முயற்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பெரிய இலக்கை அடைய முடியும்.